அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரமும் ஓமான் நாட்டிலே அரபு மொழியில் வழங்கப்படுகிற ஹுத்பா பிரசங்கத்தை தமிழ் மக்களின் பயன் கருதி தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்று 9ஆம் மாதம் 13ஆம் திகதி 2024ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 1446 ரபியுல் அவ்வல் பிறை 9. இன்றைய ஹுத்பாவின் தலைப்பாக ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை வழங்கியிருக்கிறார்கள். சூரத்துல் அம்பியால 107வது வசனம். அது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த அகிலத்தார்களுக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக நாம் அனுப்பியிருக்கிறோம். இதான் இன்றைய ஹுத்பாவின் தலைப்பு. அல்ஹம்துலில்லாஹிர் ரஹீமிர் ரஹ்மான் தின் நிஅமதி வல் இஹ்சான் வல் அதாஇ வல் இம்தினான் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா வ நபியனா முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு கைருர் ராஹிமீன் وأفضل عباد الله أجمعين صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وكل من سار على نهجه إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா ஆல இம்ரான் 102வது வசனத்திலே சொல்கிறான், மூமின்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மௌத்தாகிவிட வேண்டாம். நீங்க மௌத்தாகிறதா இருந்தா முஸ்லிமாக மௌத்தாகணும். அல்லாஹ்வை உரிய முறைப்படி நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சீர்திருத்தத்தை மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு சபீலுல் ஃபலாஹ், அதுதான் வெற்றிக்கான ஒரு வழியாகும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து உங்கள் தவறுகளை சீர்திருத்துவதிலே நீங்கள் ஈடுபடுங்கள். அல்லாஹ்வின் பக்கம் மீளுவதிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அதுதான் வெற்றிக்கான ஒரு பாதையாகும். அல்லாஹ் தன் அடியார்கள் மீது சொரிந்திருக்கிற அருட்கொடைகளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுதான் ஃபஇன்னஹா ஹதியுஸ் சாலிஹீன், நல்ல மனிதர்களுக்கான வழிகாட்டலாக அது இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சரியான பாதையிலே அல்லாஹ்வுடைய அருளிலே மனிதன் வாழ வேண்டும். சரியான பாதையிலே அவன் பயணிக்க வேண்டும். அதுதான் அவன் வெற்றி பெறுவதற்கான ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. யஅலமு ஹதாக்குமுர் ரஹ்மான், அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டுமாக, தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது மிகவும் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். மூமின்கள் மீது அல்லாஹு தஆலா மகத்தான அருளை செய்திருக்கிறான், நிஅமத்தை செய்திருக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிற நேரத்திலே அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று சூரா ஃபாத்திஹாவிலே சொல்கிறான். அவன் அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத அன்பு செலுத்தக்கூடியவனாக அல்லாஹ் அடியார்கள் மீது இருக்கிறான். அடியார்களுக்கு அளவில்லாத அருளையும் அடியார்கள் மீது நிகரற்ற அன்பையும் அல்லாஹ் செலுத்துகிறான் என்று தன்னுடைய பண்பை அல்லாஹ் சூரா அல் ஃபாத்திஹாவிலே சொல்கிறான். இந்த மனித சமுதாயத்தின் விடிவுக்காக, மூமின்களின் வெற்றிக்காக அல்லாஹ் இந்த உலகத்திலே பல்வேறு அருட்கொடைகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றுதான் தூதரை இந்த சமுதாயத்தின் வழிகாட்டியாக அனுப்பியிருப்பது. எல்லா சமுதாயங்களுக்கும் அந்த சமுதாயங்களுக்கான வழிகாட்டியாக தூதர்களை அனுப்புவது போல அல்லாஹ் தன் அடியாராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமுதாயத்திற்கு அருட்கொடையாக வழங்கியிருப்பது அல்லாஹ் தன் அடியார்கள் மீது செய்திருக்கின்ற மாபெரும் பேரருளாக இருக்கிறது. அல்லாஹ் தன் திருமறையிலே சூரா அம்பியாவிலே 107வது வசனத்திலே சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன்.
நபியே உங்களை அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை. உங்களை அனுப்பியது இந்த அகிலம் முழுமைக்குமான ஒரு ரஹ்மத்தாக இருக்கிறது. மனித ஜின்களுக்கு நீங்கள் ஒரு அருட்கொடையாக இருக்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெளிவாக சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த நபியை மிக உயர்ந்த நல்ல இரக்கமுள்ள மிகவும் மென்மையான நல்ல போக்குள்ள அடியார்களோடு பணிவாக நடந்து கொள்கின்ற ஒரு தூதராக அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ் திருமறையிலே சூரா ஆல இம்ரான் 159வது வசனத்திலே சொல்கிறான், فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ لَانفَضُّوا مِنْ حَوْلِكَ فَاعْفُ عَنْهُمْ وَاسْتَغْفِرْ لَهُمْ. அல்லாஹ் சொல்கிறான், உம்முடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக இரக்கத்தின் காரணமாகவே நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். நபியே, அல்லாஹ் செய்த மிகப்பெரிய இரக்கம் ரஹ்மத் என்னடா, நீங்கள் அந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப், நீங்கள் கடின சித்தமுள்ளவராக இருந்தால், இறுக்கமான ஒரு மனநிலை உள்ளவராக நீங்கள் இருந்திருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலி, உங்களை விட்டும் அவர்கள் ஓடி இருப்பார்கள். எனவே ஃபஅஃபு அன்ஹும், அவர்களுடைய விஷயங்களை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். வஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். எனவே ஒரு நபியை அருளாக அனுப்பியது என்பதை விட அந்த நபி தன் சமுதாயத்தோடு மிகவும் இரக்கத்தோடு மென்மையோடு நடந்து கொள்வது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா தன் அடியார்களை சொல்கிற நேரத்தில் இந்த இரக்கத்தை, அன்பை, கருணையை மனிதர்கள் மத்தியில் அல்லாஹ் வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த ரஹ்மத்தின் வெளிப்பாட்டை சொல்கிற போது அடியார்கள் தங்களுக்கு மத்தியில் வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர் வத்தவாஸவ் பில் மர்ஹமா, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டும் கருணையை கொண்டும் நீங்கள் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்யும் போது பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் பிறருக்கு உபதேசம் செய்யுங்கள். கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் பிறருக்கு உபதேசம் செய்து கொள்ளுங்கள் என்று சூரா அல் பலத்ல 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றார். வத்தவாஸவ் பிஸ்ஸப்ர், அதாவது பொறுமையை கொண்டும் கருணையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய இரக்கம் அல்லது அருள் கருணையின் அடுத்த ஒரு விஷயம்தான் கணவன் மனைவிகளுக்கிடையிலே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவது, இரக்கமாக நடந்து கொள்வர். ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். சில நேரம் அந்த பெண் இந்த திருமணம் முடிக்கிற ஆணுக்கு எந்த வகையிலும் உறவு ரீதியாக தொடர்பில்லாமல் இருக்கலாம். எங்கோ ஒரு பிரதேசத்திலே அவள் பிறந்திருக்கலாம். தனது ஊருக்கு அப்பாற்பட்ட ஒரு கிராமத்திலே அவர் இருந்திருக்கலாம். ஆனால் திருமண உறவு என்று வந்தவுடன் அவர்கள் தங்களுக்கிடையிலே அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். இந்த நேசம் அல்லாஹ் உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து ரூம்ல 21வது வசனத்திலே சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا, அவனுடைய அத்தாட்சிகளிலே உள்ளதுதான் அல்லாஹ் உங்களுக்கு அன் خلق لكم من انفسكم ازواجا, உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் உங்களுக்கான துணைவியை அல்லாஹ் படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, நீங்கள் அந்த மனைவியிடத்திலே அமைதி பெறுவதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, அது மாத்திரமல்ல உங்களுக்குள் அல்லாஹ் அன்பையும் கருணையையும் ஏற்படுத்தி விட்டான். சம்பந்தமில்லாத இரண்டு உறவுகள் இணைகிற போது அந்த உறவு ஒன்றை ஒன்று நேசிக்கிறது, அன்பு செலுத்துகிறது என்றால் அது அல்லாஹ் ஏற்படுத்துகிற அன்பாகும். ஜஅல பைனக்கும் மவத்தன், அவன் உங்களுக்கு மத்தியிலே பாசத்தையும் கருணையையும் ஏற்படுத்துகிறான். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, இதிலே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று அல்லாஹ் சூரத்து ரூம்ல 21வது வசனத்திலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த இரக்கம் என்கிற இந்த குணம் யாரிடம் இல்லையோ, அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துகிற இந்த பண்பு யாரிடம் இல்லையோ
அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா யர்ஹமுல்லாஹ் மல்லா யர்ஹமுன் நாஸ். யார் மனிதர்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அல்லாஹ் அவர்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டான். இது வேறொரு ஹதீஸில் வருகிறது, இந்த குத்பாவில் அது இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்த். பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். பூமியில் உள்ளவர்கள் அல்லது உள்ளவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். மனிதர்கள், படைப்பினங்கள், மிருகங்கள், பறவைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். யர்ஹம்கும் மன் ஃபிஸ் ஸமா. அப்படி நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான். எனவே இந்த மனிதனிடத்தில் இரக்கம் இல்லாத போது அவன் அல்லாஹ்வினால் இரக்கம் காட்டப்பட மாட்டான் என்பது அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய பேரருள்களில் இதுவும் ஒன்றாகும். எனவே இரக்கம் அல்லாஹ்வுடைய குணம். எனவேதான் அல்லாஹு தஆலா கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா. அல்லாஹ் தன் மீது இரக்கத்தை விதியாக்கி விட்டான். அவனுடைய கோபத்தை இரக்கம் மிஞ்சி விட்டது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இரக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு குணம். இதை அல்லாஹ் மிகப்பெரிய அருளாக மனிதனுக்குள் வைத்திருக்கிறான். அது இல்லாதவர்கள் அல்லாஹ்விடத்திலே இரக்கம் காட்டப்பட மாட்டார்கள் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே இரக்கம் காட்டுவதை ஒரு உடம்புக்கு ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டார்கள். உடம்புல ஏதாவது ஒரு பகுதிக்கு நோய் வந்தால் ஏனைய உடம்பின் பகுதிகள் எப்படி வருத்தப்படுகிறதோ அதே போன்று ஒரு மூமின் மற்ற மூமினுடைய விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால், அவனுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்தால் நம்முடைய உள்ளம் அதற்காக நோவினைப்பட வேண்டும், அதற்காக நாம் கவலைப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம் மஸலுல் ஜஸத். மூமின்கள் தங்களுக்கு மத்தியிலே அன்பு செலுத்துவது, ஒருவருக்கொருவர் கருணை புரிவது, இரக்கம் காட்டுவது என்பது ஒரு உடம்பை ஒத்திருக்கிறது. இதஸ்தகா மின்ஹு உத்வுன், அந்த உடம்பின் ஒரு பகுதி நோவினைப்படுகிற போது ததஅ லஹு ஸாயிருல் ஜஸத் பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, காய்ச்சலாலும் கண்வெளித்தும் ஏனைய உடம்பின் பகுதிகள் அந்த உடம்புக்காக வருத்தப்படுகிறது. எனவே இது போன்றுதான் மூமின்களுக்கு மத்தியிலான இரக்கம். ஒரு மூமினுக்கு கஷ்டம் வந்தால் நமக்கும் அது வலிக்க வேண்டும், ஒரு மூமினுக்கு பிரச்சனை என்றால் நமக்கு வலிக்க வேண்டும். இது அல்லாஹ் அடியார்களுக்குள் வைத்திருக்கிற மிகப்பெரிய கருணையின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடைகளில் ஒன்றுதான் இந்த மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்காக, அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்புவது, நபிமார்களை அனுப்புவது. அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு மிக அழகிய முறையிலே நல்ல உரையாடல்கள் மூலம் மிகச்சிறந்த வழிமுறையை கொண்டு மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுவதற்கு தூதர்களை அனுப்புகிறானே, இதுவும் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகும். அந்த வகையிலே தான் அல்லாஹு தஆலா சூரா அத்-தௌபாவிலே 128வது வசனத்திலே சொல்கிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். உங்களுக்குள் இருந்தே அல்லாஹ் உங்களுக்கு தூதரை அனுப்பியிருக்கிறான். தூதரை அல்லாஹ் உங்களுக்குள் இருந்தே அனுப்பியிருக்கிறான், வந்து விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களில் இருந்தே உங்களுக்குள் தூதர் வந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் சொல்கிறான், அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுகிற போது அவருக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. உங்கள் சிரமங்களை அவர் நினைத்து கஷ்டப்படுகிறார். நீங்கள் துன்பத்தில் விழக்கூடாது என்பதை அவர் நினைத்து வருத்தப்படுகிறார். ஹரீசுன் அலைக்கும், உங்களுக்கு நன்மை கிடைப்பதிலே அவர் ஆர்வமாக இருக்கிறார். உங்களுக்கு நல்லது கிடைத்தால் அதை விரும்புகிறார். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது இரக்கமுள்ளவராக கருணையுள்ளவராக அந்த தூதர் இருக்கிறார். இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளாகும். உங்களுக்குள்ளே இருந்து ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான். அந்த தூதர் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது அது அவருக்கும் கஷ்டமாக இருக்கிறது. உங்கள் நலவுகளிலே அவர் ஆர்வமுள்ளவராக, உங்கள் நலவுகளை விரும்பக்கூடியவராக அந்த தூதர் இருக்கிறார். உங்கள் மீது இரக்கமுள்ளவராக இருக்கிறார், கருணையுள்ளவராக அவர் இருக்கிறார் என்று சூரத்து தௌபாவில் 128வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்றார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தன் அடியார்களுக்கு செய்த அந்த மிகப்பெரிய அருளை இன்னும் ஒரு இடத்திலே சூரா ஆல இம்ரான்ல 164வது வசனத்திலே சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா அருள் செய்திருக்கிறான். இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம்,
அவர்களுக்குள் இருந்தே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான். அந்த இனத்துக்குள்ள இருந்து, அந்த மக்களிலிருந்து அல்லாஹ் ஒரு தூதரை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை அவர் ஓதி காட்டுகிறார். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். வயுஅல்லிமுஹும், அவர்களுக்கு நல்ல விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஞானத்தையும் அந்த சமுதாயத்துக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். வஇன் கானூ மின் கபல் லஃபீ ضلالின் முபீன், இதற்கு முன்பு அவர்கள் வழிகேட்டில் இருந்தார்கள். இது அல்லாஹ் செய்திருக்கிற, மூமின்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை. அவர்களிலிருந்தே தூதரை அனுப்புகிறான். அவர் வேதத்தை ஓதி காட்டுகிறார், தூய்மைப்படுத்துகிறார், வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த மக்கள் வழிகேட்டில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு செய்கின்ற மாபெரும் அருளாகும் என்று சூரா ஆல இம்ரான்ல 164வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய அருள்கொள்ளில் அடுத்ததுதான் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் வேதத்தை இறக்குகிறான். அது மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது. எதற்காக? அவர்களை இருள்களில் இருந்து, வழிகேடுகளில் இருந்து நேர்வழி என்ற வெளிச்சத்துக்கு அவர்களை கொண்டு வருவதற்காக. அல்லாஹ் இதை தன் திருமறையிலே சூரா யூனுஸ்ல 57வது வசனத்திலே சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, கத் ஜாஅத்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வந்துவிட்டது. அது வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு அது நிவாரணியாக இருக்கிறது. வஹுதன் வரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு நேர்வழிகாட்டியாக அருளாகவும் அது இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய வேதத்தை மிகப்பெரிய நியாமத்தாக சொல்கிறான். உபதேசம் என்று சொல்கிறான். உள்ளங்களில் உள்ள கசடுகளை நீக்குகிறது என்று சொல்கிறான். உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு நிவாரணி என்று சொல்கிறான். நேர்வழி என்று சொல்கிறான். மூமின்களுக்கு அது ஒரு அருளாக இருக்கிறது என்று தன்னுடைய அருளை அல்லாஹ் வேதத்தின் மூலம் ஞாபகப்படுத்துகிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் பல வகையான நியாமத்துகளை வழங்கி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த மனித சமுதாயத்துக்கு அவர்கள் நம்பிக்கை இழந்து போகின்ற போதெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் மழையை மிகப்பெரிய அருளாக வழங்குகிறான். சில நேரத்தில் நம்மெல்லாம் நினைப்போம், இதுக்கு பிறகு நமக்கு மழை வராதாய்க்கும், மழை வேண்டி நாம தொழுகிறோம், அல்லாஹ்விடத்தில் மழைக்காக துஆ செய்கிறோம். மழை என்கிற அந்த நியாமத்தை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த மழையை அல்லாஹ் அனுப்புவதன் மூலமாக உள்ளங்கள் சந்தோஷப்படுகிறது, பேரின்பம் அடைகிறது என்று அல்லாஹ் சொல்றான். இந்த மனித சமுதாயம் அதை கொண்டு அருள் செய்யப்படுகிறார்கள். சூரத்து ஷூரால 28வது வசனத்திலே சொல்கிறான். வஹுவல்லதி யுனஸ்ஸிலுல் கைஸ், அவன்தான் மழையை இறக்குகிறான். மின் பஅதி மா கனது, அவர்கள் நம்பிக்கை இழந்த பிறகு, மழை வராதோ என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற போது அல்லாஹ் அவர்கள் மீது இந்த மழையை இறக்குகிறான். வயன்சுரு ரஹ்மத்தஹு, அவன் தன்னுடைய அருட்கொடைகளை பரவச் செய்கிறான். வஹுவல் வலியுல் ஹமீத், அவன்தான் பாதுகாவலன், அவன்தான் புகழுக்குரியவனாக இருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் சூரத்து ஷூரால 28வது வசனத்திலே சொல்கிறான். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த மழையின் மூலம் அல்லாஹ் என்ன செய்கிறான்? காய்ந்த நிலப்பகுதியை, வறண்ட நிலப்பகுதியை அல்லாஹ் செழிக்க செய்கிறான், அதை உயிர் வரச் செய்கிறான், அதற்கு உயிரூட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான், ஃபந்துர் இலா ஆசாரி ரஹ்மத்தில்லாஹ், உம்முடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். கைஃப யுஹ்யில் அர்த பஅத மௌத்திஹா, அதாவது செத்த பூமியை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிக்கிறான். ஒன்றுமே இல்லாமல் கிடந்த தரிசு நிலங்களை இந்த மழையின் மூலமாக அல்லாஹ் பயிர்களை முளைப்பிக்க கூடியதாக, அதாவது புட்பூண்டுகளை முளைக்கக்கூடியதாக அல்லாஹ் மாற்றுகிறான். செத்துப்போன பூமியை இந்த மழையின் மூலம் அல்லாஹ் உயிர்ப்பிக்கின்றான். இன்ன ذلك லமுஹ்யில் மௌத்தா, அல்லாஹ் இப்படித்தான் மௌத்தா போனவங்களை உயிர் கொடுக்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் என்று சூரத்து ரூம்ல 50வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மனித சமுதாயத்தை பொறுத்தவரையும் மனுஷன் பொதுவாக தனக்கு வழங்கப்படுகிற நியாமத்துகளை நிறைய மறக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மனிதனுக்கு உணவளிப்பதை, மனிதனுக்கு இந்த உலகத்தில் தேவையான வாழ்வாதாரங்களை வழங்குவதை அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். யாரும் நினைக்கக்கூடாது, அவரால் தான் எனக்கு உதவி கிடைக்குது, இவரால் தான் எனக்கு சாப்பாடு கிடைக்குது, அவர் இல்லைண்டா எனக்கு இந்த உலகத்தில் யாருமே உதவிக்கு இல்லைன்னு யாரும் யாரையும் தங்கி வாழ வேண்டிய ஒரு தேவையில்லை. சில காரணிகளுக்காக சில மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர அந்த காரணியையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்துகிறான். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான்.
தன்னுடைய அடியார்களுடைய அந்த உணவு பங்கீட்டை, ஆகாரங்களை, அல்லாஹ் வாழ்வாதாரங்களை விநியோகிப்பதை அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். அவன் நாடுகிற போது அல்லாஹ் யாருக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உணவளிக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரா அஸ்-ஸுஹ்ருஃப்ல 32வது வசனத்திலே சொல்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், அவர்கள் அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக், உங்களுடைய ரப்புடைய ரஹ்மத்தை அவர்களா பங்கு வைக்கிறார்கள்? அவங்களா அவங்களுக்கெல்லாம் ரிஸ்க் தராங்க? யாரோ ஒருத்தனை அவங்களுக்கு ரிஸ்க் தரான். அல்லாஹ் சொல்றான், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையின் வாழ்வாதாரங்களை நாம் தான் உங்களுக்கு மத்தியிலே பங்கு வைக்கின்றோம். இந்த உலகத்தில் யாருக்காவது வாழ்வாதாரம் கிடைச்சிட்டுண்டா, எனக்கு அவர் இல்லாட்டி கிடைச்சிருக்காது, இவர் இல்லாட்டி கிடைச்சிருக்காது, இந்த தொழில் இல்லாட்டி கிடைச்சிருக்காது, இந்த கம்பெனி இல்லாட்டி கிடைச்சிருக்காது, வாப்பா இல்லாட்டி கிடைச்சிருக்காது, உம்மா இல்லாட்டி கிடைச்சிருக்காது, நண்பன் இல்லாட்டி, அப்படி அல்ல. ரிசுக்கை அல்லாஹ் தான் உங்களுக்கு அளக்கின்றான். யாரும் உங்களுக்கு ரிசுக்கு தாரதில்லை. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். இந்த உலகத்தில் உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அவன்தான் வாழ்வாதாரத்தை பங்கு வைக்கிறான். சிலரை விட அல்லாஹ் சிலரை அவன்தான் மேன்மைப்படுத்துகிறான். தரஜாத்தின் லியத்தஹித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியா, உங்களில் சிலர் சிலரை சுஹ்ரியா பணிக்காக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் சிலரை உயர்த்தி சிலரை தாழ்த்துறான். எதுக்கு? நீங்க தாழ்ந்தவர்களை உங்களுக்கு வேலைக்காக நீங்கள் அமர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ்வை ஏற்பாடு செய்கிறான். வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன், உம்முடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அது அவர்கள் சேர்த்து வைக்கக்கூடியவற்றை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் இந்த அடியார்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்குவதை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத்தாக இருக்கிறது. சில நேரத்தில் இதை மனிதர்களுடைய கரங்களிலே ஒப்படைத்திருந்தால், இந்த வாழ்வாதாரம் வழங்குவது மனிதனுடைய கையிலே அல்லாஹ் கொடுத்திருந்தால், சில நேரம் மனுஷன் என்ன செய்வான்டா? கஞ்சத்தனம் செய்வான். பிறருக்கு கொடுப்பதை அவன் பயப்படுவான், செலவழிப்பதை அவன் அஞ்சுவான். எனவே வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். அல்லாஹ் திருமறையிலே சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் 100வது வசனத்திலே சொல்கிறான், குல் லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி, அதாவது என்னுடைய ரப்புடைய ரஹ்மத்தை நீங்கள் பொறுப்பேற்றிருந்தால், நீங்கள் அதை வைத்திருந்தால், இதன் லஅம்சக்தும் ஹஷ்யத்தல் இன்ஃபாக், நீங்கள் செலவழிப்பதை பயந்து அவைகளை கொடுக்காமல் நீங்கள் தடுத்திருப்பீர்கள். வகானல் இன்சானு கதூரா, மனிதன் கஞ்சத்தனம் உள்ளவனாகவே இருக்கிறான். அல்லாஹ்ட பொக்கிஷங்கள் சில நேரம் உங்களோட கையில் இருந்திருக்குமா? இருந்தா அது செலவு செய்தால் நீங்கள் குறைந்து விடும் என்ற பயத்தில் நீங்கள் செலவழிக்காமல் இருந்திருப்பீர்கள். ஏன்னா மனுஷனை பொறுத்தவரையும் அவன் கஞ்சத்தனமானவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே அடியார்களுக்கான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான். இது அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு செய்திருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான நியாமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை விட மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றவன் யாரும் கிடையாது. எனவே அவனை நோக்கி நீங்கள் மீண்டு விடுங்கள், அவனை நோக்கி நீங்கள் சாய்ந்து விடுங்கள், அவன் அளவிலே நீங்கள் சென்று விடுங்கள். பயந்தவர்களாகவும் அல்லாஹ்விடத்திலே சரணடைந்தவர்களாகவும் அவனை முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்களாகவும் நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அலையுங்கள். நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை இந்த முதலாவது ஹுத்பாவிலே சொல்லி காட்டுகிறார்கள். இதே போல அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய நியாமத்துகளில் ஒன்றுதான் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற இந்த வாழ்க்கை என்கிற நியாமத். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிற உயிர், இந்த மனித சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிற இந்த ஹயாத், வாழ்வு இருக்கிறதே, அது மிகப்பெரிய நியாமத். எனவேதான் மனித வாழ்வை பாதுகாப்பதை அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறான். 5 முக்கியமான விஷயங்களை பிற மனிதர்கள் விஷயத்தில் நாம் பாதுகாக்க வேண்டும். பிறருடைய 5 விஷயங்கள், அதில் ஒன்று, முதலாவது அல்லாஹ்வுடைய தீன், அதை நாம் பாதுகாக்க வேண்டும். உயிர்களை பாதுகாக்க வேண்டும், பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், மானங்களை பாதுகாக்க வேண்டும், மனிதர்களுடைய சிந்தனையை மனிதன் பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்கப்பட வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களில் ஒரு மனிதனுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. எனவேதான் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ளக்கூடாது. நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உயிர் அது அல்லாஹ்வுடையது. அவனா எடுக்க வரைக்கும் நாமளா அதை அவசரப்பட்டு அழித்துக் கொள்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இந்த உயிரை அழிப்பது பிறருக்கல்ல, நமக்கே ஆகுமானதல்ல.
நமக்கே நம்முடைய உயிரை போக்கிக் கொள்வது ஹராமாக இருக்கிறது. பாருங்க, நமக்கே நம்மட உயிரை காப்பாற்றுறது கடமை, பிறர் நம்முடைய உயிரை போக்குவது அது ஹராம் என்பதை விட நாமே நம்முடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கத்தல நஃப்ஸஹு பிஹதீதத்தின், யாராவது தன்னுடைய உயிரை ஒரு இரும்பால் கூறிய ஆயுதங்களால் அவர் மாய்த்து கொள்வாராக இருந்தால் அவருடைய கையில் அந்த ஆயுதம் இருக்கும், நரக நெருப்பிலே அவர் மீண்டும் மீண்டும் தன்னை தற்கொலை செய்து கொள்வார். அந்த ஆயுதத்தால் தாக்கி மீண்டும் மீண்டும் அவர் தன்னை தற்கொலை செய்து கொள்வார். அது நிரந்தரமாக நரகத்திலே நடந்து கொண்டே இருக்கும். கத்தியால ஒருவர் தன்னை குத்திக்கிட்டாருன்னா அந்த கத்தியால நரகத்தில் குத்தி செத்துக்கிட்டே இருப்பார், குத்திக்கிட்டே இருப்பார். அது அவருக்கு வழங்கப்படுகிற தண்டனை. சஹீஹ் முஸ்லிம்ல 173 இலக்கத்தில் செய்தி நீங்க பார்க்கலாம். ஒமன் ஷரிப சும்மன், யாராவது நஞ்சு குடித்து செத்தால் கத்தலம் சஹு, அவர் நஞ்சு குடித்து தன்னை மாய்த்து கொண்டால் அந்த நஞ்சை குடித்து கொண்டே இருப்பார், அவர் மாய்த்து கொண்டே இருப்பார் நரகத்தில். அதுதான் அவருக்கு நிரந்தரமான ஒரு தண்டனையாகும். யாராவது மலையிலிருந்து கீழே குதித்தால் அவர் உயிர் போக்கிக் கொண்டால் அந்த மலை, நரகத்திலும் அது போன்ற ஒரு மலை இருக்கும், அந்த மலையிலிருந்து அவர் தன்னுடைய உயிரை போக்கிக் கொண்டே நிரந்தரமாக இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 175 இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனை எவ்வாறு கொலை செய்ய முடியும்? அவருக்கே ஹராம் உண்டா, பிறர் எப்படி ஒரு உயிரை போக்க முடியும்? எனவே உயிர் என்பது அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக இருக்கிறது. எனவே ஏன் நீங்கள் சாவை விரும்புகிறீர்கள்? எதற்காக நீங்கள் மௌத்தாக பார்க்குறீங்க? உங்களுடைய ரஹ்மான் உங்களை நேசிக்கிறான், உங்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான், உங்கள் மீது அல்லாஹ் மிகப்பெரிய கருணையை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து விடுங்கள், ஐயுகல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மீண்டு விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அடியார்களை அழைக்கிற போது நீங்கள் எதற்காக சாக வேண்டும்? எனவே ஃபல்ஜா யா அப்தல்லாஹ் இலா ரப்பி, அல்லாஹ்வின் பால் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். வலா தைஅஸ் மின் ரௌஹில்லா வலா தக்னுத், அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். ஹுவ யக்ஷிஃபுல் ஹம், அவன் உங்கள் கவலைகளை போக்கி விடுகிறான். வ யக்தித்தைன், அவன் உங்கள் கடனை அவன் நிறைவேற்றி விடுகிறான். வ யுஸீலுல் கம், உங்கள் துன்பங்களை அவன் நீக்கி விடுகிறான். வ யப்சுத்துர் ரிஸ்க், உங்களுடைய வாழ்வாதாரத்தை அவன் விரிவுபடுத்துகிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்ல முறையிலே நீங்கள் தொடர்பை ஏற்படுத்துங்கள், அவனை நோக்கி நீங்கள் நெருங்கி விடுங்கள். அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சிறந்ததாக மாற்றி விடுகிறான். அதாவது உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் நல்ல விஷயங்களை அல்லாஹ் விதைத்து விடுகிறான். எனவே நீங்கள் உங்களை கேவலப்படுத்தக்கூடிய விதமான எல்லா விதமான தீய செயல்களிலிருந்தும் நீங்கள் ஒதுங்கி விடுங்கள். அப்படி நீங்கள் ஒதுங்கிவிட்டால் நீங்கள் சிறந்தவர்களாக இந்த பூமியிலே வாழ முடியும். எனவே மூமின்களே, நல்லடியார்களே, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது, நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் மனிதர்களோடு கலந்து வாழுகிற போது அவர்களுக்கு நீங்கள் நல்லதை நாடுங்கள், உறவுகளை நீங்கள் சேர்ந்து நடங்கள், அண்டை வீட்டார்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அனாதைகளோடு நீங்கள் இரக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள், பலவீனமானவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், பூமியிலே நீங்கள் பறந்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு விதித்த அந்த ஆகாரங்கள் உங்களுக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தை நீங்கள் படித்து அல்லாஹ்வுடைய வேதத்தின் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களது வாழ்க்கையை மாற்றி விடுவான். எனவே ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதியில் அமீன். வகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ صلوا عليه وسلموا تسليما وأقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.